அபிஷேகம் பண்ணினவன் என்ன செய்யப்படுகிறானா, அவன் தேவனால என்ன செய்யப்படுகிறானா, ஒவ்வொரு நாளும் பார்க்கப்படுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனுடைய வாழ்வை, அவன் சூழல்களை, அவன் கடந்து போகிற இடங்களை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து. கோரேசை தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்க. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை பார்க்கிறார், நாம் கடந்து போகிற சூழல்களை பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை பார்க்கிறார், நம்முடைய காரியங்கள், நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் பார்த்து கொண்டு இருப்பார்னா என்ன செய்வார்னு போட்டிருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து நமக்கு உதவி செய்வார். அவர் அவனை பார்க்கிறாராம். ஏன் சொன்னா, அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடைய அபிஷேகம் அவன் மேலே இருக்கிறது, என்னுடைய கண்காணிப்பும் பாதுகாப்பும் அவன் மேலே இருக்கட்டும். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் என்ன செய்கிறதா, அவனை பார்த்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு மகிமுண்டாட்டம். இந்த மாதம் முழுவதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு தேவனை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா தேவன் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருப்பார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய இக்கட்டுகளிலே உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஏன்னா யாரும் பார்க்க முடியாத இடங்களிலே நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். கோணலானவை எல்லாம் நான் என்ன செய்வேன், மாற்றி போடுவேன். தேவனுக்கு மகிமுண்டாட்டு. எத்தனை வாக்கு தத்தங்கள் உண்டோ அத்தனை வாக்கு தத்தங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறதற்காய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒன்றே ஒன்றுதான், நாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னு சொன்னால், நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு முன்னாலே ஒரு பெரிய வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். திறந்த வாசல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருப்பார், மகிமையானவைகளை செய்வார்.